நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவருடைய வாழ்க்கையிலயும் எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் எந்த நட்சத்திரத்தில பொறக்குறாங்களோ, அத வச்சு தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் உட்பட, கட்டம் உட்பட, ஜாதகம் உட்பட எல்லாமே எல்லாமே. வரையறுக்கப்படுது. நட்சத்திரம்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்லப்போனா, இப்ப நம்ம கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணுவோம். நட்சத்திரத்து பேர் தான் அர்ச்சனை பண்ணுவோம். லக்னத்திலயோ, ராசியோ பண்ண ராசியிலே போறோம். பண்ண மாட்டோம். பிறந்த நட்சத்திரம் என்னன்னு தான் கேட்பாங்க. அப்போ இத பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமே வருது. ஒன் பை ஒன்னா. ஆரம்ப புள்ளின்றது எப்படி இறை வழிபாட்டுல முதல் வழிபாடுன்றது நம்ம குலதெய்வமோ, அதுபோல இந்த பிளானட்ல விஷயத்துல, ஜாதக விஷயத்துல முதல் பங்களிப்புன்ற விஷயம் வந்து நட்சத்திரம் தான். இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே நீ பண்ணி ஆகணும். இப்ப ஒரு கிரகம் எனக்கு சாதகமா இருக்கா? இல்லையா? அவர் எந்த சாரம் வாங்கியிருக்காரு? யார் கூட டிராவல் பண்றாரு? யார்கிட்ட பொறுப்பு ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு? இது எல்லாமே உள்ளீடு அப்படின்றது இந்த நட்சத்திர புள்ளிகள் தான். அந்த நட்சத்திரம் தான் நம்மள இயக்குது கிரகத்தின் மூலியமாக. அப்போ அது வழியாக அந்த தெய்வத்து நிலை போய் நான் அடையறதுக்கு ட்ரை பண்றோம். அந்த பரிகாரம் பண்றோம். எல்லா விஷயமும் பண்றோம். அப்ப பேஸ் எப்படின்னா நட்சத்திரங்கள். இப்ப இந்த நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். நம்ம முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிற குருமார்கள், குருகுல கல்விலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திர சிம்பளத்த வச்சு தான் அவங்களுக்கு பயிற்சிகள் மத்ததெல்லாம் குடுத்துருப்பாங்க. ம். இன்னும் உண்மைய சொல்லப்போனா, ஒவ்வொரு தெய்வத்திட்டயும் ஒரு குறியீடு இருக்கு. நம்ம தெய்வத்த தெய்வமா பார்க்குறீங்க. பொதுவா மக்கள் பார்க்குறது வந்து தெய்வத்த தெய்வமா பார்ப்பாங்க. ஓகே. ஆனா, அவங்க கையில எல்லாமே ஒரு ஆயுதங்கள், ஒரு குறியீடு இருக்கும். குறியீடுகள் இருக்கு. இப்போ முருகன் அப்டின்னா நமக்கு ஈஸியா தெரியும். கையில வேல் வேல், வச்சிருப்பாரு. அம்மான்னா சூலம் சூலம் வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. சிவபெருமானா ருத்ராட்சம் போட்டு கபாலத்த போட்டிருப்பாரு. இது எல்லாமே நட்சத்திரத்துடைய குறியீடுகள். ம். வெற்றிக்கான விஷயங்கள், அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள். இவ்ளோ விஷயத்த உள்ளடக்கியது தான் இந்த நட்சத்திரங்கள்.